வணக்கம் உறவுகளே. இன்றைய நமது காணொளியில் அல்ஃபா மெடிடேஷன் என்ற ஆற்றல் மிக்க எளிமையான ஒரு முறையை பார்க்க போகிறோம். அது எப்படி உங்கள் குழந்தையின் கல்வி திறமையையும் கவனத்தையும் நினைவாற்றலையும் மற்றும் உள்ளுணர்வு வளர்ச்சியையும் மேம்படுத்தும் என்பதை ஆழமாக பார்க்க போகிறோம். இது ஒரு அறிவியல் அடிப்படையிலான ஒரு அழகான நடைமுறை. 5 to 10 நிமிடங்களில் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தையே மாற்றி அமைத்து விட முடியும். உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யும் இந்த எளிய தியான முறை வழிகாட்டுதல்கள் அவர்களின் மனதை ஆல்ஃபா பிரெயின்வேவ் நிலைக்கு, அதாவது ஆழ்ந்த அமைதி நிலைக்கு கொண்டு சென்று அவர்களின் உள் உணர்வை திறக்கவும் ஆக்டிவேட் செய்யவும் உதவுகிறது. யாரும் எளிதாகவும் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடியதுமான ஆல்ஃபா மெடிடேஷன் முறையை உங்கள் குழந்தைகளோடு நீங்களும் ஒன்றாக அமைதியாக அமர்ந்து இந்த சக்தி வாய்ந்த பயணத்தை தொடங்கலாம். காணொளிக்குள் செல்வதற்கு முன்பதாக அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவினை எங்களுக்கு வழங்குங்கள். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். ஆல்ஃபா தியானம் என்றால் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்த்து விடுவோம். நம்முடைய மூளை பல வகையான அலைவரிசைகளை உருவாக்குகிறது. அதில் ஒன்றுதான் இந்த ஆல்ஃபா வேவ்ஸ், அதாவது ஆல்ஃபா அலைகள். எமது மனமானது ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது எமது மனம் மிகவும் அமைதியடைந்து இருக்கும். அமைதியாக இருப்பதோடு மட்டும் அல்லாமல் மிகவும் கவனம் நிறைந்ததாகவும் விழிப்பு நிலையிலும் இருக்கும். இந்த நிலையில் உங்கள் குழந்தைகள் இருக்கும் பொழுது அவர்களின் கவனம் அதிகரிக்கிறது, நினைவாற்றல் மேம்படுகிறது, படிப்பில் அவர்களது பயம் குறைந்து ஆர்வம் பிறக்கிறது, தன்னம்பிக்கையும் உயருகிறது, தன் உணர்வு நிலை சமநிலையில் இருக்கிறது. அத்தோடு அவர்களது சப்கான்ஷியஸ் மைண்ட் தொடர்பு கொள்ளும் வகையில் ஓப்பனாகவே இருக்கிறது. முக்கியமாக குழந்தைகளுக்கு ஆல்ஃபா ஸ்டேட் சிறிது நேரத்திலேயே கிடைத்துவிடும். ஏனெனில் அவர்களின் கற்பனை திறன் மிகவும் வலுவாக காணப்படும். குழந்தைகளுக்கான ஆல்ஃபா மெடிடேஷன், அதாவது ஆல்ஃபா தியானத்தை சரியான நேரத்தில் செய்தால் அது அவர்களுக்கு வியத்தகு பலன்களை தரும். நாங்கள் பரிந்துரைக்கும் 3 சிறந்த நேரங்கள். அவற்றை பின்பற்றுங்கள். 1. படிப்பதற்கு முன்பு 3 முதல் 5 நிமிடங்கள். இது குழந்தையின் மனதை கவன நிலைக்கு கொண்டு செல்லும். ஹோம்வொர்க் அல்லது ஸ்டடி ஆரம்பிப்பதற்கு முன்பு இது மிகவும் சிறப்பாக இருக்கும். 2. இரவு தூங்குவதற்கு முன் 5 நிமிடங்கள். இது குழந்தையின் உள் உணர்ச்சியை அமைதியாக்கி அவர்களின் மூளையில் நாள் முழுவதும் கற்றுக்கொண்ட தகவல்களை சீர்மை செய்து ஒழுங்கு செய்யும். 3. காலை எழுந்ததும் 3 to 5 நிமிடங்கள். காலை எழுந்தவுடன் மனமானது ஃப்ரெஷ்ஷாகவும் தெளிவாகவும் இருக்கும். இந்த மனநிலை இயல்பாகவே கொண்டிருக்கும். இந்த 3 நேரங்களும் குழந்தையின் கல்வி வளர்ச்சிக்கும் மற்றும் அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் மிக சிறப்பான நேரமாக காணப்படுகிறது. ஆல்ஃபா தியானம் செய்யும் சூழலானது எளிமையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டும். லேசான வெளிச்சம், அமைதியான இடமாகவும் இருக்கட்டும். குழந்தையின் கவனத்தை தொந்தரவு செய்யாத வண்ணம் இருக்கட்டும். பெற்றோர்கள், அம்மா அல்லது அப்பா குழந்தையின் அருகில் அமர்ந்து கொள்ள வேண்டும்.
அவர்களை கட்டாயப்படுத்தாமல் அன்பாகவும் இயல்பாகவும் அமர செய்யுங்கள். உங்களது உரையாடலானது மிகவும் அன்பானதாகவும் கனிவானதாகவும் இருக்கட்டும். குழந்தைகள் உங்களுடன் அமரும் போது அவர்கள் அமைதியை உணர வேண்டும். இதுவே அல்ஃபா தியானத்திற்கு முதல் படி. இப்போது நீங்கள் உங்கள் குழந்தையுடன் செய்யக்கூடிய ஒரு எளிய ரிலாக்ஸேஷன் நான் சொல்கிறேன். நீங்களும் வீட்டில் இப்படியே செய்யுங்கள். கண்ணை மெதுவாக கண்களை மூடு. மெதுவாக மூச்சை உள்ளே இழு. மெதுவாக அப்படியே மூச்சை விடு. பிறகு 3 முறை பலூன் பிரீத்திங் செய்யட்டும். அது எப்படி என்றால், நீ ஒரு பலூன் மாதிரி வயிற்றை பெரிதாக்கு. பிறகு மெதுவாக காற்றை வெளியே விடு. அதாவது மூச்சு காற்றை நன்றாக உள்ளே இழுத்து வயிறை முழுவதுமாக நிரப்பச் சொல்லுங்கள். பிறகு அந்த மூச்சு காற்றை மெதுவாக வெளியே விடச் செய்யுங்கள். இந்த பலூன் பிரீத்திங் முறையை 3 முறை செய்யட்டும். அவர்களை அவசரப்படுத்தாதீர்கள். அவர்கள் மெதுவாகவே செய்யட்டும். அடுத்தது ஃப்ளவர் கேண்டில் பிரீத்திங். அதாவது ஒரு மலரின் வாசனையை நுகர்வது போல மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து ஒரு மெழுகுவர்த்தியை அணைப்பது போல சிறிது வேகமாக வெளியே விட வேண்டும். அதாவது மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து அவ்வாறு மெதுவாக மூச்சை சிறிது வேகமாக ஒரு மெழுகுவர்த்தியை அணைப்பது போல மூச்சை வெளியே தள்ளட்டும். இது போன்று 2 அல்லது 3 நிமிடங்கள் மட்டும் செய்தால் போதும். இது போன்று செய்யும் போது குழந்தைகள் 3 to 5 நிமிடங்களுக்குள் மனதை ஆல்பா நிலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். குழந்தைகள் பழகும் வரை கற்றுக் கொடுங்கள். அவசரப்படுத்தாதீர்கள். இப்போது நீங்கள் ஒரு சாஃப்ட் விசுவலைசேஷனை, அதாவது ஒரு மென்மையான காட்சிப்படுத்தலை பயன்படுத்தி குழந்தையை ஆல்பா ஸ்டேட்டுக்கு அழைத்து செல்ல முடியும். நீங்கள் இப்போது இப்படி செய்து பாருங்கள். குழந்தையிடம் சொல்லுங்கள், உன்னுடைய உடல் மிகவும் லேசாக ஆகிறது. நீ ஒரு மேகத்தின் மேலே படுத்திருக்கிறாய். காற்று போல லேசாக இருக்கிறாய். காற்று உன்னை லேசாக தொட்டு செல்கிறது. நீ ஒரு இறகை போல பறக்கிறாய். இப்போது உன்னுடைய மனம் மிகவும் அமைதியாக சாந்தமடைகிறது. குழந்தைக்கு இந்த கற்பனையை உணர சிறிது நேரம் கொடுத்து பொறுமையாக இருங்கள். அவர்கள் அமைதியான நிலைக்கு செல்லும் வரை இதனை நீங்கள் 2 முறை 3 முறை செய்யலாம், தவறில்லை. உங்கள் குழந்தையை அமைதியான மனநிலைக்கு அழைத்து செல்லும் வரை இதனை செய்து பாருங்கள். இப்போது குழந்தைகள் ஆல்பா நிலைக்கு சென்றிருப்பார்கள். இந்த நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் விரும்பும் நல்ல தகவல்களை, நல்ல நேர்மறையான எண்ணங்களையும் உங்களின் அன்பான, கனிவான, மென்மையான குரலில் பதிய வைக்க முடியும். இதற்காக நேர்மறையான உறுதிமொழிகளை, அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்களை நீங்களே உருவாக்கி பயன்படுத்தலாம்.
அல்லது நாங்கள் குறிப்பிடும் சில உறுதிமொழிகளை நீங்கள் கையாண்டு பயன்படுத்தி பார்க்கலாம். நீ மிகவும் கெட்டிக்காரன். நீ நன்றாக படிக்கிறாய். நீ கவனமாகவும் தெளிவாகவும் படிக்கிறாய். நீ உன்னையே நம்பும் ஒரு கெட்டிக்காரன். நீ அம்மா அப்பாவிடம் அன்புடன் இருக்கிறாய். நீ அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு நடக்கும் நல்ல பிள்ளை. இது போன்ற உறுதிமொழிகளை குழந்தையின் ஆழ் மனதில் ஆழமாக பதியும்படியும் இதனை அமைதியாகவும் மென்மையாகவும் பொறுமையுடனும் சொல்லுங்கள். இதை ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 நிமிடங்கள் செய்தாலே போதுமானது. இதன் மூலம் குழந்தையின் கான்சன்ட்ரேஷன், மெமரி, கான்ஃபிடன்ஸ், லேர்னிங் பெர்ஃபார்மன்ஸ் மேம்படும். அதாவது அவர்களது விழிப்பு நிலை மிகவும் பிரகாசமாக இருக்கும். அவர்களது சிந்தனை திறன் மேம்படும். ஞாபக சக்தி சொல்லவே வேண்டாம், மிகவும் சிறப்பாக செயல்படும். அவர்களது சிந்தனை திறன் மிகவும் சிறப்பாக செயல்படும். குழந்தைகளின் கல்விக்காக மட்டும் அல்ல, இந்த அல்ஃபா மெடிடேஷன் குழந்தையின் உள்ளுணர்ச்சியையும் விழிப்புணர்வையும் மிகவும் மேம்படுத்தும். அவர்களது சிந்தனை ஆற்றல்களை நீங்கள் கற்பனை செய்யாத வண்ணம் தூண்டிவிடும். இதை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையையும் நல்ல நேர்மறை எண்ணங்களையும் நல்ல அறசிந்தனைகளையும் அன்பினையும் கற்றுக் கொடுங்கள். அல்ஃபா தியானத்தை மென்மையாக முடிக்க வேண்டும். இப்போது நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள், மெதுவாக உன் உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. இப்போது மெதுவாக உனது கண்களை திறந்து பார். பிறகு குழந்தையை மெதுவாக அணைத்து கொண்டு இந்த பயிற்சியை அன்பும் மகிழ்ச்சி உடனும் அமைந்திருப்பதை குழந்தையுடன் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒருமுறை இந்த பயிற்சியை முழுமையாக செய்து மகிழ்ச்சியை அவர்கள் உணர்ந்துவிட்டால் அவர்களே இதில் மிகவும் ஆர்வம் கொள்வார்கள். அன்பான பெற்றோர்களே, நீங்கள் இந்த அல்ஃபா தியான முறையை தினமும் 5 to 10 நிமிடங்கள் பயன்படுத்துங்கள். உங்கள் குழந்தையின் கல்வித்திறன், கவனம், நினைவாற்றல் மற்றும் அமைதி இதற்கு எல்லாம் சிகரம் வைத்தாற் போல அவர்களது சிந்தனையாற்றல் நாள்தோறும் உயர்ந்து கொண்டே போகும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.